வணக்கம். இன்னைக்கு நாம பைபிள்ல இருக்கிற ரொம்பவே விசித்திரமான அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு மர்மத்தை பத்தி அலச போறோம். அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுளால பேர் வைக்கப்பட்டவங்க அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ யோசிச்சு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டுல ஆயிரக்கணக்கான கதாபாத்திரங்கள் இருக்காங்க. சரிதானே? அதுல எத்தனை பேருக்கு அவங்க பிறக்கறதுக்கு முன்னாடியே ஒரு தெய்வீக தூதர் மூலமா பெயர் வைக்கப்பட்டிருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ஆனா பதில் உங்கள கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். ஏன்னா அந்த எண்ணிக்கை வெறும் 5. ஆமாங்க, ஆயிரக்கணக்கான பேர்ல வெறும் 5 பேர் தான். இதுவே இந்த விஷயம் எவ்வளவு ஸ்பெஷல், எவ்வளவு அரிதானதுன்னு நமக்கு காட்டுது இல்லையா? சரி, அப்போ அந்த 5 பேர் யாரு? அவங்க கதை என்ன? வாங்க ஒவ்வொரு கேஸா எடுத்து விரிவாக பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச உடன்படிக்கையின் குழந்தையான ஈசாக்கு. இவருக்கான ஆதாரம் ரொம்பவே நேரடியானது. ஆதியாகமம் 17:19ல தேவனே ஆபிரகாம் கிட்ட சொல்றார், அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாகன்னு. பாருங்க, குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே அந்த பெயர் ஒரு வாக்குறுதியா கொடுக்கப்படுது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அவரோட பெயரும் அந்த சூழ்நிலையும் ஒன்னோட ஒண்ணு பணஞ்சிருக்கு. ஈசாக் அப்படின்னா அவன் சிரிப்பான்னு அர்த்தம். கடவுளோட வாக்குத்தத்தத்தை கேட்டதும் சாரார் சிரிச்சாங்க இல்லையா? அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த பெயர் அமைஞ்சிருக்கு. சரி, நம்ம 2வது கேஸ் யாருன்னு பார்க்கலாம். அவர்தான் ஆகாரோட மகன் இஸ்மவேல். இங்கேயும் பாருங்க, ஆதியாகமம் 16:11ல கர்த்தருடைய தூதரே ஆகார் கிட்ட அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டாருன்னு சொல்றாரு. அதாவது பேரையும் சொல்றாரு, அதுக்கான காரணத்தையும் சேர்த்தே சொல்றாரு. அப்போ இஸ்மவேலுங்கிற பேருக்கு அர்த்தம் தேவன் கேட்கிறார்னு வருது. ஆகாரோட கஷ்டத்தை கடவுள் கேட்டாங்கிறதுக்கு ஒரு நிரந்தர அடையாளமா இந்த பேர் இருக்கு. இது வெறும் பேர் இல்ல, இது ஒரு தெய்வீக பதில். அடுத்து நம்ம பார்க்க போறது 3வது நபர். இவர் ஒரு ராஜா, யூதாவை ஆட்சி செஞ்ச ஒரு பெரிய சீர்திருத்தவாதியான யோசியா. இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு தீர்க்க தரிசனம். 1 ராஜாக்கள் 13:2ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான்னு ஒரு தேவ மனுஷன் சொல்றார். யோசிச்சு பாருங்க, யோசியா பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட பேர் சொல்லப்படுது. அப்படியே அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன மாதிரியே யோசியா ராஜாவாகி பெத்தேலில் இருந்த விக்கிரக பலிபீடத்தை இடிச்சு தள்ளுறார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பேரும் சொல்லப்பட்டு அவர் என்ன செய்ய போறாருங்கிறதும் துல்லியமா சொல்லப்பட்டிருக்கு. இது தீர்க்க தரிசனத்தோட வல்லமைக்கு ஒரு பெரிய சாட்சி. நம்ம 4வது கேஸ் உண்மையிலேயே யாரோ எதிர்பார்த்திருக்க முடியாத ஒருத்தர். அவர் ஒரு யூதர் கிடையாது, ஒரு பெர்ஷிய ராஜா. அவர் பெயர் கோரெஸ். ஏசாயா புத்தகத்துல பாருங்க, 44, 45 அதிகாரங்கள்ல தேவனே சொல்றார், கோரேச குறித்து அவன் என் மெய்ப்பண்ணும், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தோனும். இதுவும் கோரேஸ் பிறக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். கோரேஸ் பிறக்கிறதுக்கு சுமார் 180 வருஷத்துக்கு முன்னாடியே எசாயா இதை சொல்றார். சொன்னபடியே கோரேஸ் ராஜாவாகி பாபிலோன்ல அடிமைகளா இருந்த யூதர்களை விடுதலை செஞ்சு எருசலேம் தேவாலயத்தை திரும்ப கட்ட அனுப்புறார். ஒரு புறஜாதி ராஜாவோட பேர் சொல்லி அவரோட செயலையும் முன்னறிவிச்சது பைபிள் தீர்க்க தரிசனத்துல இது ஒரு உச்சக்கட்ட உதாரணம். சரி, இப்ப நம்ம கடைசி கேஸ்க்கு வந்தாச்சு. இந்த லிஸ்ட்லயே ரொம்பவே வித்தியாசமான நீளமான பேர் கொண்ட ஒரு நபர் இவர்தான், மஹேர் ஷாலல் அஷ்பாஸ். ஏசாயா 8:3-4 வசனங்கள்ல தேவன் ஏசாயா கிட்ட அவனுக்கு மஹேர் ஷாலால் அஷ்பாஸ் என்று பேரிடுவாயாகன்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம அந்த பையன் அப்பா அம்மானு சொல்றதுக்குள்ள சிரியா சமாரியா தேசங்களோட செல்வம் அசிரியா ராஜா கிட்ட போயிடும்னு சொல்றார். இங்க பேரே ஒரு தீர்க்க தரிசன செய்தி. அந்த பெயருக்கு அர்த்தம் என்னன்னா, சூறையாடலுக்கு தீவிரம், கொள்ளைக்கு விரைவு. அந்த குழந்தை ஒரு உயிருள்ள அடையாளமா இருந்துச்சு. அவரோட பெயர் வரப்போற இராணுவ படையெடுப்ப பத்தின ஒரு குறுகிய கால எச்சரிக்கையா அமைஞ்சது. சொல்லப்போனா அவர் ஒரு நடமாடும் தீர்க்க தரிசனம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெளிவுபடுத்திக்கணும். அதாவது முன்னறியப்பட்டவங்களுக்கும் முன் பெயரிடப்பட்டவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உதாரணமா, எரேமியா, சிம்சோன் போன்றவங்களோட பிறப்பு முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு. ஆனா அவங்களோட பெயர் அப்போ சொல்லப்படல, பின்னாலதான் வைக்கப்பட்டுச்சு. ஆனா நம்ம பார்த்த ஈசாக்கு, யோசியா மாதிரி ஆட்களோட பெயர் தெய்வீக கட்டளையா முன்னாடியே சொல்லப்பட்டுடுச்சு. இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிற இன்னும் சில உதாரணங்களும் இருக்கு. சாலமோன் பிறந்த பிறகுதான் அவரோட பெற்றோர் பேர் வச்சாங்க. சாமுவேலும் அப்படிதான், அவங்க அம்மா அண்ணா பிறந்த பிறகுதான் பேர் வச்சாங்க. இம்மானுவேல்ங்கிறது ஒரு நபரோட பேரா இல்லாம ஒரு அடையாள பேரா தான் பழைய ஏற்பாட்டுல பார்க்கப்படுது. அதனால இவங்களையெல்லாம் நம்ம லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. சரி, இப்போ அந்த 5 பேர் யாருன்னு நமக்கு தெரியும். ஆனா இதைவிட முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்கு. ஏன்? எதுக்காக கடவுள் ஒரு சிலருக்கு மட்டும் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெயர் வைக்கணும்?
இதோட ஆழமான அர்த்தம் என்ன? நாம ஆராய்ஞ்சதிலிருந்து பார்த்தா இதுக்கு ஒரு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், இது கடவுளோட கட்டுப்பாட்டையும் ஆளுகையும் காட்டுது. வரலாறுங்கிறது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல, அது ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதிங்கிறத இது தெளிவா உணர்த்துது. ரெண்டாவதா, அந்த பேரே அவங்களோட வாழ்க்கையோட நோக்கத்தை சொல்லுது. அவங்க அடையாளத்திலேயே அவங்களோட பணி என்னங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கு. மூணாவது மற்றும் ரொம்ப முக்கியமானது, இது தீர்க்க தரிசனம் நிறைவேறினதுக்கு ஒரு அசைக்க முடியாத ஆதாரமா நிக்குது. முன்னாடியே பெயர் சொல்லப்பட்டு அதே மாதிரி நடக்கும்போது அதை யாரும் மறுக்க முடியாது இல்லையா? ஆக மொத்தம் நம்மளோட இந்த ஆய்வுல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பழைய ஏற்பாட்டுல ரொம்ப தெளிவா பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்கப்பட்டவங்கன்னு பார்த்தா அது இந்த 5 பேர் தான். ஈசாக்கு, இஸ்மவேல், யோஷியா, கோரேஸ், அப்புறம் மகேர், சாலால், அஷ்பாஸ். மற்றவங்களெல்லாம் இந்த குறிப்பிட்ட வரையறைக்குள்ள கொண்டு வர முடியாது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறோம். ஒரு கதை ஆரம்பிக்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே அதோட கதாநாயகர்களுக்கு ஆசிரியர் பேர் வச்சுட்டா அது அந்த கதையோட நோக்கத்தையும் முடிவையும் பத்தி நமக்கு என்ன சொல்லுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.